எல்லாரும் நான் தான் இதை பிளான் பண்ணி பண்ணதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி பண்ணலன்னு எப்படி இவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? நீ டாடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது மத்தவங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் ஹாப்பி தான். நான் நேத்தே கேட்டுட்டு இருந்தேன்ல நீ எங்களுக்கு அம்மாவா வரியான்னு, ஆனா நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட. அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதான் நான் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், சுடர் தான் எனக்கு அம்மாவா வரணும்னு. நான் சாமி கிட்ட வேண்டின மாதிரி உன்னை எப்படியோ அம்மாவா கொடுத்துருச்சு. நீ ஹாப்பி தானே? நாளப்பா நீ ஒருத்தி போதும் என்ன நல்லா மாட்டி விடுறதுக்கு. நான் என்ன பண்ண சுடர்? என் மேல இதுக்கு கோவப்படுற? பின்ன நானே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேற சாமி கிட்ட வேண தாத்தா கிட்ட வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இதை யாராச்சும் கேட்டாங்கன்னு வெயி, அவ்வளவுதான். இந்த கல்யாணத்தை நானே தான் பிளான் பண்ணி நிறுத்திட்டேன்னு கன்ஃபார்மே பண்ணிருவாங்க. சரி, அதவே நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதவே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? இனிமே நடக்க போறத பத்தி யோசி. என் நேரம் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி என் நிலைமை மாறி போச்சு. சரி, அபி, கவின், காவியாலாம் எங்க? அவங்களாம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எங்களெல்லாம் ஏமாத்தி டாடிய கல்யாணம் பண்ணிட்டேன்னு அபி, கவின், காவியா 3 பேரும் பயங்கரமா உன்னை திட்டினாங்க தெரியுமா? அங்க நான் மட்டும்தான் அமைதியா இருந்தேன். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதானே, அதனால நீ அமைதியா தானே இருப்ப. சரி, அவங்க 3 பேருமே மேல ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஆமா சுடர், அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படியாச்சு அவங்ககிட்ட பேசி நீதான் சமாதானப்படுத்தணும். நான் என்னன்னு பேசுறது அஞ்சலி? அவங்க தான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு சொல்ற. நான் சொன்னா அபி, கவின், காவியாலாம் நம்புவாங்களா? அதெல்லாம் நம்புவாங்க. நீ என்ன நடந்ததோ அந்த உண்மையை தானே சொல்ல போற. கண்டிப்பா நம்புவாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல ரூம்ல தான் இருக்காங்க. வா சுடர், நீ இப்பவே அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிரு. வா. சுடர், நீ போய் பேசு. நான் உன் கூட வந்தா அவங்களுக்கு டவுட் வந்துரும். நான் கீழே இருக்கேன். அபி, கவின், நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நான் இத வேணும்னு பண்ணல. சொல்ல போனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அபி, நான் பிளான் பண்ணிதான் உங்க டாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீயும் நினைக்கிறியா? உனக்குதான் என்னை பத்தி தெரியும்ல. தெரியும் சுடர். ஸ்டார்டிங்ல உன்னை பத்தி அந்த அளவுக்கு சரியா தெரிஞ்சுக்கல. ஆனா இப்போதான் நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷ்னு எங்களுக்கு தெளிவா தெரியுது. எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. தயவு செஞ்சு இனிமே எங்க கிட்ட பேசாத. கவின், நீயாவது நான் சொல்றத நம்பு. இந்த கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு நடக்கல. நான் இதை வேணும்னு பண்ணல. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நான் இப்படி பண்ணுவேனா? அதான் பண்ணிட்டியே.
சமாளிச்சு ஒன்றும் ஆக போறதில்ல. நான் உன்னை முழுசா நம்புறதுக்கு நீ எங்களை ஏமாத்திட்டல. உன்னெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இங்கேருந்து போயிடு. காவ்யா, நீ கூட என்ன நம்பலல. எனக்கு நீங்களா தான் முக்கியம். உங்களை ஏமாத்திட்டு நான் உங்க டாடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தணும்னு நினைச்சேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை பண்ணிருப்பேன்? எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க. எங்களுக்கெல்லாம் முன்னாடியே மொட்டை அடிச்சு காதுல குத்திட்டாங்க. இப்ப நீ வேற புதுசா குத்தாத. நீ சொல்றது எல்லாமே பொய் தான். இனிமே நீ சொல்றது எதுவுமே நாங்க நம்ப மாட்டோம். ஃபாரினுக்கு போற மாதிரி சும்மா டிராமா பண்ணிட்டு கடைசியில எங்க டாடியே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல. உன்னை நாங்க வெறும் கேர்டேக்கரா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். எங்களுக்கு அம்மாவாலாம் நோ சான்ஸ். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உன்னை பார்க்கவோ இல்ல பேசவோ எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சுடர் இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். வாங்க 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 உட்காருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வா உட்காரு. அப்படியா? என்ன ஃபுட் பாட்டி? இருங்க இருங்க சொல்றேன். முதல்ல உட்காருங்க. வைமா. என்ன ஃபுட்னு சொல்லுங்க பாட்டி. அதான் ஃபுட் டேபிளுக்கே வந்துருச்சு அஞ்சலி. ஓபன் பண்ணி பார்த்தா உனக்கே தெரிஞ்சிட போகுது. எங்க ஓபன் பண்ண பார்க்கலாம். டால் டால் கிளாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முத கொடுங்க. இந்த பாட்டி எங்க எல்லாருக்கும் நீங்களே சர்வ் பண்ணுங்க. என்ன அபி, சுடர் சர்வ் பண்ணட்டுமே? ப்ளீஸ் பாட்டி நீங்க பண்ணுங்க. இல்லனா நாங்க எல்லாருமே எழுந்து போயிடுவோம். சரி நானே சர்வ் பண்றேன். காவியா பிளேட்டை கொடு. சாப்பிடு. பாட்டி டால் டால் சூப்பரா இருக்கு. இனிமே அடிக்கடி நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? அதையே அஞ்சலி என்கிட்ட சொல்ற, சுடர்கிட்ட சொல்லு. அவதான் உங்களுக்காக இதை செஞ்சா. என்னது? இது சுடர் செஞ்சதா? நான் தான் உங்க எல்லாருக்கும் பிடிக்குமேனு செஞ்சேன். நீங்க எல்லாரும் இத விரும்பி சாப்பிடுவீங்கல்ல?
என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு சாப்பிடாம பிளேட்ல போடுறீங்க? பாட்டி இது நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சுதான் நாங்க இங்க சாப்பிட வந்தோம். இது செஞ்சது சுடர்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க சாப்பிடவே வந்திருக்க மாட்டோம். இனிமேல் நீங்க சமைக்கிறதா இருந்தா மட்டும் எங்களை கூப்பிடுங்க. ஆ? யாரும் சமைக்கிறதெல்லாம் எங்களால சாப்பிட முடியாது. என்ன அபி இப்படி பேசுற? சுடர் உங்களுக்காக தானேம்மா ஆசாசியா சமைச்சு வச்சிருக்கா. அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கலாமா சொல்லுங்க? அப்போ நாங்க கஷ்டப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கலாமா? எங்களை நம்ப வச்சு ஏமாத்துறவங்கள நாங்க எப்பவுமே மன்னிக்க மாட்டோம். ஆ. அவங்க செஞ்ச டிஷ் எங்களுக்கு வேண்டாம். பாட்டி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இனிமே சுடர் இந்த வீட்ல சமைக்கவே கூடாது. அப்படி சமைச்சா நாங்க யாரும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டோம். ஏய், என்ன பண்றீங்க? அபி, கவி, ஏய், வாங்க போலாம். அஞ்சலி, இப்ப வரப்போறியா இல்லையா? இது வந்து ஏய், அஞ்சலி. ஏய் கவி, காவ்யா சாப்பிட்டு போங்க. அபி சுடர், அவங்க எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. வார்த்தைகள் இருக்கிற வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ உன் மேல இருக்கிற கோவத்துல அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. நீ அவங்க பேசுன எதையும் பெருசா மனசுல வச்சுக்காதம்மா. இல்லம்மா, அவங்க பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல எல்லாரும் சாப்பிடாம போறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க மனசுல இருக்கிற கோபம் மண்ணுல ஊத்துன தண்ணி மாதிரிமா. ஒண்ணு பூமியே சீக்கிரம் உறிஞ்சிடும், இல்ல வெயில்ல அதுவாவே காஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல உள்ள கோவத்தை மறந்து மறுபடியும் உன் கூட அட்டாச் ஆயிடுவாங்க பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சுடர், பசங்கெல்லாம் நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உன் முகத்துல விட்டெறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைச்சல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தாண்டி இது. குழந்தைங்களோட சப்போர்ட்ல தானே இது வரைக்கும் இந்த வீட்ல ஓவர் ஆடிக்கிட்டு இருந்த. இப்போ அந்த குழந்தைங்களே உன் ஆட்டத்தை நிறுத்திட்டாங்க பாத்தியா? இது வெறும் ஆரம்பம்தான். இனி இந்த வீட்ல நீ என்னெல்லாம் அவஸ்தைப்பட போறேன்னு பாரு. இப்பவே குழந்தைங்களா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக எழில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்துற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அதுக்கு ரெடியா இரு. இன்னைக்கு உன் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தாலி சீக்கிரமே என் கழுத்துக்கு வரும். நான் வர வைப்பேன்.
எவ்வளோ பெரிய செல்ஃபிஷ்னு எங்களுக்கு தெளிவா தெரியுது. நான் உன்னை முழுசா நம்புறதுக்கு நீ எங்களை ஏமாத்திட்டல. உன்னை பார்க்கவோ இல்ல பேசவோ எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே சுடர் இந்த வீட்ல சமைக்கவே கூடாது. அப்படி சமைச்சா நாங்க யாரும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டோம். ஏய், என்ன பண்றீங்க? சுடர் அக்கா, ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா? அப்புறம் அதுக்கு பேக்கோட வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணதில்லக்கா. ஆனா எல்லாருமே நான் எழில் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. மத்தவங்க என்ன அப்படி நினைக்கிறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் யாருக்காக இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனோ அந்த குழந்தைங்களே நான் பிளான் பண்ணி தான் அவங்க டேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நம்புறாங்க. இப்ப என் கூட அவங்க பேசுறது கூட இல்லை. நான் சமைச்சாதான் சாப்பிடுவேன் அடம் பிடிச்ச குழந்தைங்க இப்ப என் சாப்பாட்டை உதறி கறி கழுவிட்டு போறாங்க. நான் என்னக்கா பாவம் பண்ண? ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். நீ என் தங்கச்சி சுடர். நான் பண்ண ஒரு வேலையால தான் நீ கஷ்டப்படுற. உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அழாத சுடர், ப்ளீஸ். முதல்ல கண்ணை தொட. இங்க பாரு சுடர், இந்த வீட்ல இருக்கிற எழிலோ இல்ல குழந்தைங்களோ உன்னை வெறுத்து ஒதுக்கல. அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டேங்கிற கோவத்துல தான் இப்படி நடந்துக்கிறாங்க. அவங்களோட கோவம் தண்ணியில பனி கட்டி கரையிற மாதிரி சீக்கிரமே கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிரும். ஆனா நீ அது வரைக்கும் மனசு விட்டுறாம இருக்கணும். இல்லக்கா, எப்பயும் குழந்தைங்களோட கலகலன்னு இருந்த இந்த வீட்ல இப்போ அனாதை மாதிரி தனியா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க என்னால முடியலக்கா. அதனால என்னால எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு இங்க இருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுடர், நீ தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதா. அது காலப்போக்குல தன்னாலேயே சரியாயிரும். நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. சரியோ தப்போ, எழில் கையால உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நீ இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்ட. இனிமே இங்க நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் உனக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு உன்கிட்ட கோபப்படுற குழந்தைங்க எல்லாம் நேத்து வரைக்கும் உன் மேல உயிரையே வச்சிருந்தவங்க தானே. அவங்க மேல நீ வச்சிருக்கிற அன்புக்காகவே சீக்கிரம் அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு மனசார உன்னை அம்மாவா ஏத்துப்பாங்க. ஆனா அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் நீ அதை பொறுத்துட்டு இருந்துதான் ஆகணும். அதுதான் ஒரு அக்காவா நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ். புரியுதா? அந்த தலைய நல்லாதான் கொஞ்சம் ஆட்டி புரியுதுன்னு சொல்ல. அவ்வளவுதான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி போட்டு இனிமே ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பி. எல்லாம் ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரியே மாறும். பாத்தீங்களா ஆண்டி, திருட்டுத்தனமா எப்படி எல்லாரையும் ஏமாத்தி எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ அதே மாதிரி யாருக்கிட்டயும் சொல்லாம திருட்டுத்தனமா வெளியே ஓடி போக பேக்கோட ரெடியா இருக்கா பாருங்க.
இப்படிப்பட்ட ஒருத்திய தான் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு எழில்கிட்ட அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இவ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு போய் இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அது நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேர் ஆகும். என்ன சுடர் இது? எதுக்காக இப்ப வீட்டை விட்டு வெளியில போக முடிவு பண்ண? அதுவும் இந்த நைட் டைம்ல யார்கிட்டயும் சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு இப்போ உனக்கு? அம்மா கேக்குறாங்களே, சொல்லு. எழிலையா உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லியும் உனக்கு அம்மா தானே சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்படி இருந்தா நான் உன்னை என்னன்னு சொல்றது? சுடர், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. இல்லம்மா, இந்த வீட்ல என்ன யாருக்குமே பிடிக்கல. எல்லாருமே நான் எழில் சார பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோவமா இருக்கீங்க. என் கூட அவ்வளவு அட்டாச்மெண்டா இருந்த குழந்தைங்க நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க.